உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அது எப்படிங்க முடியும்? எங்க ஸ்கூலு ஒழுக்கமா நடக்கிற ஸ்கூலு. அது உமக்கு தெரியும், ஊருக்கு தெரியும், சட்டத்துக்கு தெரியணுமே. உம்ம ஸ்கூல் வாத்தியார் பையில சோதனை போட்டு அதுல 1/2 கிலோ கஞ்சாவை கைப்பற்றினேன்னு வச்சுக்கோ. உங்களால என்ன செய்ய முடியும் சார்? சரி, அதை விடும். உம்ம கார்ல இருந்து ஒரு 4 கிலோ பவுடரை மட்டும் எடுத்தேன்னு வை. உம்மால குறைஞ்சது 2 வருஷத்துக்கு வெளியிலே வர முடியாது. ஓய், ஐயோ, என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் ஒன்னும் சும்மா பேசல. என்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லி மிரட்டுத. ரத்னா அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்க கூடாது. இல்லன்னு வையும், அந்த ஸ்கூல்ல பல சட்டவிரோதமான காரியம்லாம் நடக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் நீர் தான் கேஸ போட்டு உண்மையை அரெஸ்ட் பண்ணுவேன். உன் ஸ்கூலுக்கும் ஜீல வைப்பேன். என்னையா செஞ்சு காமிக்கவா? சரி, எங்க அப்பா என்ன கேக்குறாரு? அந்த புள்ளைய டிஸ்மிஸ் பண்ணு தானே? எங்க உங்க ஸ்கூலை காப்பாற்றணும்னா நீங்க அதை பண்ணி தொலைய வேண்டியதானே? உங்களோட ஒட்டுமொத்த கௌரவம் மானம் அம்பட்டு முக்கியமா, இல்ல அந்த பொண்ணு உங்க ஸ்கூல்ல வேலை பார்க்கறது முக்கியமான்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. மற்றதை அப்புறம் பேசுவோம், சரியா? மிரட்டல்னா என்னன்னு இப்ப தெரிஞ்சிட்டீங்களா? அந்த பொண்ணு வேலையில இருந்து தூக்கிட்டேங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எனக்கு வரணும். பாத்துக்கிடுங்க. வாலே. இல்ல ரத்னா, என்னல ஸ்கூல்ல இருந்து அழுதுட்டே வந்தியா? என்ன பிரச்சனை? அந்த முத்துப்பாண்டி ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனானா? 2 பேரும் சேர்த்து தானே பிரச்சனை பண்ணிருக்காங்க. வந்ததுல இருந்து அழுதுகிட்டே தான் இருக்கான். காரணத்தை சொல்லவே மாட்டேங்கிறான். அதான் வந்துட்டான்ல, இப்போவாது சொல்ல என்ன நடந்துச்சுன்னு. அண்ணே, நான் என்ன இந்த சம்பளத்துக்காக டீச்சர் வேலையில சேர்ந்தேன்? என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. அங்க படிக்க வர பிள்ளைங்க எல்லாருமே இல்லாத விட்டு பிள்ளைங்க. அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.